இன்றைக்கி கைமா ரைஸ் வச்சு தான் நம்ம சென்னை சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு இந்த ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். சென்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இன்றைக்கி சென்னை பிரியாணி செஞ்சுக்கலாம். சென்னை சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம். அதுக்கு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். 1 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சின்ன சைஸு ஒரு 3 போட்டிருக்கேன். கிராம் அளவு அனியன் எடுத்து வச்சுருக்கேன். அனியன் வதங்கட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நம்ம அனியன் கட் பண்ணும் போது எல்லாமே நல்லா ஈவனாக கட் பண்ணணும். நம்ம ஒரே சைஸில் அனியன்ஸ் கட் பண்ணி போடும்போது எல்லாம் ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகி வரும். இல்லை ஒன்று கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும், ஒன்றும் ஆகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். சிக்கனும் அதே மாதிரி 800 கிராமு, ரைஸும் 800 கிராமு. 800 கிராம் தேவையான அளவு மெஷர்மெண்ட்டு அனியன் போட்டிருக்கோம். செவன் to 8 க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி, ஏன்னா சில்லி பவுடரும் நம்ம போடுவோம், அதனால் இந்த அளவு போட்டால் போதும். அனியன்ஸ் எல்லாம் ஒரு 50% ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த அனியனு ஆயிலில் புதினாவோடு சேர்த்து வதங்கி வரும்போது நல்லா மர்ஜ் ஆகி நல்லா ஸ்மெல் வரும். பாருங்க, நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலே நம்ம மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஹோம்மேட் சிக்கன் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா, சில்லி பவுடரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஆயிலே நம்ம போடும்போது நம்மளுக்கு பிரியாணி நல்லா ஒரு கலர் கிடைக்கும். ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கலர் பாருங்கள், ஆயிலே நம்ம இந்த சில்லி பவுடரு, கரம் மசாலா போடும்போது நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் கொடுக்கும். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆல்ரெடி நான் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மிளகாய் தூள் கூட வீட்லேயே அரைச்சிது தான். பூண்டு இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போனதும் டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் டொமேட்டோ, 100 ml கர்ட், இது ரெண்டுமே ஒன்றா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். நம்ம போட்ட டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அதிலிருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வருது பாருங்கள்.
டொமேட்டோ, தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நான் எடுத்து வச்சுருக்கிற 800 கிராம் சிக்கன்னு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனு நல்லா உப்பும் தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த கிரேவிலேயே இந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா எல்லாம் நல்லா போய் இதில் மர்ஜ் ஆகி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த கிரேவியுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே, மசாலா எல்லாமே இந்த சிக்கன் உள்ள இறங்கும். பிரியாணி சாப்பிடும் போது சிக்கன் பீசஸ் ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்ட பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம சால்ட் போட்டுக்கணும் தேவையான அளவு. சிக்கன் ஆட் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணணும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். ஸோ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த சிக்கன் குக் ஆகணும். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சோம்னா சிக்கன் சீக்கிரம் குக் ஆகி அது உடஞ்சிடும். அரிசி போடுறதுக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கன் ஸ்லோவாக குக் பண்ணலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சேன். ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். அது க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். சிக்கன் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் இந்தியா கேட் ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். 800 கிராம் இதுலேருந்து எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 20 மினிட்ஸ்க்கு ஊற வைக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே இது ஊறட்டும். அரிசி ஊற வச்சாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் மேலே ரைஸ்க்கு தண்ணி வச்சுக்கலாம். இது எப்படியும் 2.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் நான். நம்ம எடுத்துருக்கிறது 800 கிராம் தான் ரைஸு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் அது நல்லா பாயில் ஆகி வரத்துக்கு. தண்ணி பாயில் ஆகட்டும். நம்ம சிக்கன் பார்க்கலாம். சிக்கன் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பெரிய பர்னரு சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா அந்த மசாலையில் சிக்கன் நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் பிரியாணியில் பீசஸ் நம்மளுக்கு. சும்மா லைட்டாக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ண. ரொம்ப கிண்டுனா சிக்கன் உடஞ்சிடும். மூடி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணி கிரேவிக்கு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். சிக்கன்னு எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் இந்த கிரேவி இந்த சிக்கனில் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்கும், மசாலாலாம் இருக்காது. நான் எடுத்து காமிக்கிறேன். கிரேவி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது கிரேவி எல்லாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகக்கூடாது. நம்ம அரிசிக்கு தண்ணி வச்சோம். இப்போது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் பாயில் ஆகணும். ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம். உஷாராக போடுங்க.
அரிசி போட்டுட்டு நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது, சும்மா லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ஆல்ரெடி நம்ம தண்ணி பாயில் ஆகும்போது சால்ட் போட்டு இருக்கோம், சாப்பாட்டுக்கு தேவையாக இருக்கிற அளவு உப்பு போட்டு இருக்கோம். லைட்டாக நம்ம இப்படி கிண்டி விட்டாலே போதும். இப்போ இது ஒரு 50% குக் ஆகட்டும். நம்ம சிக்கன் குக் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் போட்டு 20 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சோம். இந்த சிக்கன் அதுக்குள்ளேயே வேகட்டோன்னு லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் விட்டேன். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒரு பக்கம் சிக்கன் வேக வைக்கணும். சிக்கன் வேக வச்சுட்டு நம்ம அரிசி கழுவிட்டு ஊற வச்சோம். 20 மினிட்ஸ் ஊறட்டோன்னு அது 20 மினிட்ஸ் ஊறத்துக்குள்ளேயும் நம்ம தண்ணி பாயில் பண்ணோம். தண்ணி பாயில் பண்ணிவிட்டு அரிசி போட்டோம். பாருங்கள், அரிசி வந்துன்னு இருக்கு. இது ஒரு 50% ரைஸ் குக் ஆகணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஆகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே கிரேவி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ரைஸ் செய்கிறது, இல்லை ஃபஸ்ட்டு ரைஸ் செஞ்சுட்டு அப்புறம் கிரேவி செய்கிறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 10% இது குக் ஆகட்டும். ரைஸ் குக் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். கைமா ரைஸ்ன்றதுனால இது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். 50% குக் ஆகிடுச்சு. நம்ம ரைஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். எப்படி ட்ரெயின் பண்ணேன்னா, நான் இந்த கண்டெய்னரில் தான் ட்ரெயின் பண்ண வாட்டர் வச்சுருக்கேன். இது நம்ம கீழே ஊற்றக்கூடாது, நம்ம சிங்கில் ட்ரெயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செப்ரேட்டாக ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிரியாணிக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் போது நம்ம இந்த தண்ணியை ஊற்றினா தான் டேஸ்ட்டு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனு மசாலா பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, எவ்வளோ மசாலா கிரேவி எல்லாமே இருக்குது. இப்படி தான் இருக்கணும். அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். இந்த சிக்கன் 20 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடணும். ஓகே, நம்ம தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம் சிக்கனில். இப்போது தம் பண்ணி விடலாம். நம்ம எப்படி தம் பண்ணால், இப்போது அரிசிக்கு சாப்பாட்டுக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அப்போ தான் இது கம்ப்ளீட்டாக வெந்து வரும். மசாலாலாம் அடியில் இருக்கும். மேலே வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ரைஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ணி வச்சதே நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 50% ரைஸ் குக் ஆகணும். அதுக்காக தான் நம்ம இந்த ரைஸ் வாட்டரே ஊற்றுறோம். கொஞ்சமாக இந்த சாப்பாட்டுக்கு மேலே தெரிகிற மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். அதிகமாக எல்லாம் ஊற்றக்கூடாது. 50% அந்த ரைஸ் குக் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் அப்படி லைட்டாக தெரியணும். அப்போ தான் அது க்ளீனாக தம்மாகி வரும். அதுக்கு தான் அந்த தண்ணி நம்ம வைக்கணும். ட்ரெயின் பண்ணுற தண்ணி அப்படியே வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. தெரியுதுங்களா? இப்போ கண்டெய்னரு இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. அவ்வளோதான். நம்ம இப்போ தம் பண்ணிடலாம். நம்ம ரைஸ் போட்ட பிறகு நம்ம லெமன் போட்டுக்கலாம். நான் 1 லெமன் போடுறேன். நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு காரம் எல்லாம் சிக்கனில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கிரேவிலன்னு பார்த்துக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்துன்னு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கணும். நான் லெமன் இப்போ தான் போடணும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. லெமன் இந்த ஸ்டேஜில் தான் போடணும் எப்போவுமே பிரியாணிக்கு.
லெமன் எதுக்கு இந்த ஸ்டேஜில் போடணுன்னா, ஃபஸ்ட்டே நம்ம லெமன் போட்டுட்டோம்னா அதுக்கு அந்த கொதிக்க அந்த தண்ணி சிக்கன் எல்லாம் கொதிக்கிற போது அது கசப்பு தன்மை வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லெமன் இப்போ போடுறோம். லைட்டாக அந்த லெமன் ஃப்ளேவர் அப்படியே மெதுவாக உள்ளே இறங்கி குக் ஆகி வரும். நம்ம மஞ்சள் தூள் போடல. மஞ்சள் தூள் போட்டால் பிரியாணி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு ஆயிலே நம்ம மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா போட்டோம். வேறு எந்த மசாலாவும் போடல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட 1 கிராம் தான் போட்டோம். ஏன்னா இது சென்னை மேரேஜ் ஸ்டைல் பிரியாணின்றதுனால ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டா டேஸ்ட் மாறிடும். இப்படி தான் இருக்கணும் இந்த சாப்பாடு. ஓகே, இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி நம்ம சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் வைக்கலாம். இது வந்து மூடி கரெக்டாக இருக்குது, அதனால நான் மேலே வெயிட் வைக்கல. அப்படி இல்லைன்னா நம்ம ரைஸ் வச்சு இதே கண்டெய்னரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெயிட்டு தூக்கி இது மேலே இப்படி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஸ்டீமெல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இதில் வெயிட் இது மேலே வச்சிட்டோம்னா ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கும். இந்த மூடி கரெக்டாக இருக்கிறதுனால நான் சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பிரியாணி நம்மளுக்கு தம்மில் ரெடி ஆகிடும். நம்ம பிரியாணி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சேன். பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எதுவுமே இல்லை. நல்லா ரைஸும் குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி சர்வ் பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ரைஸு பீஸு அப்படி எடுத்து போட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம், ரைஸ் கொஞ்சம், பீஸ் கொஞ்சம். இதே மெத்தடு நம்ம பாஸ்மதி அரிசியில் கூட நம்ம செய்யலாம், ஜீரா ரைஸில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ்லேயே கைமா ரைஸ் இருக்குது, அதில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்குது. பீஸ் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. நல்லா மசாலாலே நம்ம வேக வச்சோம். நல்லா எடுத்து போடும் போதே ஒன்றிடுச்சு. பாருங்கள், நான் எடுத்தே காமிக்கிறேன். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. சிக்கன் நம்ம சாப்பிடும் போது நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது. சூப்பராக சிக்கன் சென்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே மாதிரி சூப்பராக சென்னை சிக்கன் பிரியாணி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.